பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடைய நம்மவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்து வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நாம் 51 ஆண்டுகளாக நாம் கேட்டு மகிழ்கின்றோம், வாழ்கின்றோம், வளர்கின்றோம், செம்மையாகின்றோம். இங்க ஒரு கருத்து, இந்த கருத்து கேட்பவருக்கு இன்பம் விளைவிக்கும். ஆன்மநேயம் என்பது யார்? ஆன்மாவை அடைபவர்கள் யார் என்றால், எந்த உயிர் காற்றை சுவாசிக்கிறதோ அது மண்புழுவாக இருக்கலாம், கரப்பாம்பூச்சியாக இருக்கலாம், தவளையாக இருக்கலாம், மனிதனாக கூட இருக்கலாம். காற்றை சுவாசிக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அதற்கு ஆன்மாக்கள் உண்டு. அவைகள் எல்லாமே ஆன்மலாபத்தை பெற முடியும். அப்ப ஆன்மநேயத்தை பெற முடியும் என்றால், அப்ப தவளை ஆன்மநேயத்தை பெற முடியுமா? கரப்பாம்பூச்சி ஆன்மநேயத்தை பெற முடியுமா? கண்டிப்பாக முடியும். எப்படி முடியும் என்றால், அதற்கு காற்றை சுவாசிக்கிற தன்மை இருக்கு. காற்றை யாரும் சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். இது மிக சிறந்தவர்கள் யார் என்றால் மனிதர்கள். இந்த 5 உயிர்களிடம் இருக்கின்ற தன்மை செயல்களை விட மனிதனிடம் தன்னைத்தானே ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலை ஆண்டவன் படைத்திருக்கின்றார். அந்த ஆண்டவன் படைத்திருக்கின்ற அந்த ஆற்றலை செயல்படுத்துவதனால்தான் மனிதர்களை ஆன்மலாபம் பெறுகின்றார்கள். ஆன்மலாபத்தை பெற வேண்டும் என்றால் மனித பிறவினால் மட்டும்தான் முடியும். அதனால்தான் மனித பிறவியை படைத்திருக்கின்ற நாம் அனைவருமே லாபம் பெற்றவர்கள், ஆன்மலாபத்தை பெற்றவர்கள் என்று வள்ளலார் குறிப்பிடுகின்றார். உண்மையும் கூட. எப்படி உண்மை என்றால், அதை அனுபவித்தால் தான் தெரியும். வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருக்கின்ற ஆன்மலாபத்தை அனுபவித்தால் தான் தெரியும். மனிதனாக பிறந்தால் அனைவருமே ஆன்மலாபத்தை பெற்றுவிட முடியுமா? கண்டிப்பாக உங்க கையில ஒரு டம்ளர் கொடுப்பாங்க, நீங்க எடுத்து போயிட்டே இருக்கலாம். அதை எப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்றது ஒரு ஆள் மட்டும்தான் தெரியும். அதை தண்ணி எடுத்து குடிக்க முடிந்தவர்களால் மட்டும்தான் அந்த ஆன்மலாபத்தை பெற முடியும். இப்படிதான் நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனைவரிடமும் ஆன்மலாபம் இருக்கிறது. ஒரு சிலர் மட்டும்தான் பயன்பெற முடியும். எப்படி தண்ணீர் தேவையோ அப்போது தாகம் எடுக்கும் போது நம்ம பாத்திரத்திலே தண்ணியை எடுத்து நம்ம குடிக்க முடிகிறதோ அதுதான் ஆன்மலாபம். இப்படி அனைவரும் ஆன்மலாபம் பெறுகின்றோமா? இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் ஆன்மலாபம் உண்டா என்றால் உண்டு. காற்றை யாரெல்லாம் சுவாசிக்கின்றார்களோ, சுவாசித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே ஆன்மலாபத்தை பெற முடியும். மண்புழு ஆன்மலாபத்தை பெற முடியுமா? மண்புழு ஆன்மலாபத்தை பெற்றால்தான் அது மண்ணுக்குள்ளே நுழைந்து காற்றை உள்ள ஊர்களினால்தான் நாம் உணவை உண்ண முடியும். நாம் உணவை எடுத்து உண்ண முடியும். அப்ப மண்புழுக்கு அந்த ஆற்றல் உண்டா? உண்டு. ஆனால் அந்த ஆற்றலை நமக்காக செய்கிறது, மனிதர்களுக்காக செய்கிறது, நமது நண்பராக இருந்து செய்கிறது. நாம் நினைக்கின்றோமா? அப்படி நினைப்பவர்கள் ஆன்மலாபத்தை பெற்றவர்கள். நினைக்காமல் வாழ்கின்றவர்கள் ஆன்மலாபத்தை வைத்துக் கொண்டு உபயோகப்படுத்தவில்லை, வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் ஆன்மலாபத்தை பெறாமல் எந்த மனிதனும் பிறப்பதில்லை, எந்த மனிதனும் இறப்பதும் இல்லை. ஆன்மலாபத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு அதை சேர்க்க சேர்க்க அந்த மனிதன் இறப்பது இல்லை. அதான் வள்ளல் பெருமான் சன்மார்க்கிகள் இறப்பதில்லை என்று குறிப்பிடுவது இதனால்தான். எப்படி சன்மார்க்கம் என்பது என்ன?
என்னென்ன மார்க்கம்? எவ்வளவு மார்க்கம் இருக்கு. 6 மார்க்கங்கள் இருக்கு, 7 மார்க்கங்கள் இருக்கு. எவ்வளவு மனிதர்கள் பிரித்து இருக்கிறார்கள். ஆனால் மனிதனும் அவனுடைய ஆன்மாவையும் அவனுடைய இயக்கத்தையும் தன்மைப்படுத்திக் கொண்டே ஒரு உயிர் இருக்கிறார். அது மனிதர்களால் மட்டும்தான் தன்மைப்படுத்த முடியும். அந்த மனிதர்கள் மட்டும்தான் ஆன்மலாபத்தை பெற முடியும். மற்ற 5 உயிர்களும் அவர்களுக்கு உற்றத்தொகையாக இருந்து உதவி செய்யும். கடற்பாம்புகளிலிருந்து, தவளையிலிருந்து, நீரிலிருந்து மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஆக்சிஜனை அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறது. 28% நமக்கு ஆக்சிஜன் வேண்டும் என்றால் இவைகள் உதவி இல்லை என்றால் அதை நாம் வாழ அனுமதிக்க முடியாது. அந்த ஆற்றலை, ஆன்ம லாபத்தை குறிக்கிறது இதுதான். இது அன்பே சிவமாக இருக்கின்ற நம்ம மூக்குதான். அன்பே சிவம் என்றால் எது? மூக்குதான். நம்முடைய மூக்கு, எல்லாருடைய மூக்குதான். இந்த மூக்கை கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நீங்க மூடி வாயை மூடிட்டு இருக்க முடியுமா? 2 நிமிடம் வேணாம், 1 நிமிடம். 1 நிமிடம் உங்களால் இருக்க முடியுமா? நீங்கள் இறைவனை பார்க்கலாம். நீங்க தேட வேண்டியதே இல்லை. 2 மூக்கையும் வாயை நல்லா மூடிட்டு 1 நிமிடம் நீங்க மகாமந்திர உள்ள சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இறைவனை உங்க உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். எத்தனை பேரால முடியும்? யாரால முடியும்? 30. அதுதான் சொல்ற. இவரால முடியும், சன்மார்க்கினால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் அகவல் படிக்கிறாரு இல்லைங்களா? போதும், அதுவே போதும். பிராணாயம் அதுதான். அகவல் படிக்கிறதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. விஷயமும் வாங்கிக்கிறோம், காசையும் உள்ள விடுறோம், வெளியில விடுறோம், ரேசகம், கும்பகம், போறணும். ரேசகம், கும்பகம், போற ரேசகம், இதுதான் அர்ப்பணிக்கிறது, அர்ப்பணிக்கிறது, தனிப்படிக்கிறது, அர்ப்பணிக்கிறது. இந்த 4 வார்த்தைகளை ஒரு மூச்சை விடாமல் சொல்லும் பொழுது எவ்வளவு கும்பகம் பண்ணிக்கின்றோம். அதுதாங்க 1 நிமிடம் உங்களால் இருக்க முடியுது. மற்றவர்களால 40 நிமிடம், 42 நிமிடம் நீங்க முயற்சி செய்து பாருங்க. மூக்கையை முடிக்க, வாயை முடிக்க, காற்றை நிறுத்துங்க. ஆனால் ஒரு விஷயம், வேற பிரச்சனை வராம பார்த்துக்குங்க. வயிறு பிரச்சனை வராம பார்த்துக்குங்க. ஜீரக பிரச்சனை இல்லாம பார்த்துக்குங்க. முடியல விட்டுட்டு மூச்சை இழுத்து விடுங்க. முடிய என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நான் காற்றை நிறுத்தி பார்த்திருக்கேன். அந்த அனுபவத்தினால்தான் சொல்றேன். 3 மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனை வரும். அது இயற்கையா போறதுக்கான வழி அது அமைச்சிக்கும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நம்ம 90 நாட்கள் ஆகும். மருத்துவ ரீதியாக 90 நாட்கள் ஆகும். நான் நினைத்த 54 வயசு ஆயிடுச்சு, அவர் 54 வயசுல வரலாறு வந்து அனுப்பி பார்த்துட்டாரு, நம்மளும் சீக்கிரமா அவ்வளவு போயிருக்கோம், என்ன நீங்க தடை பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் மேலே ஆணை கொடுத்துட்டு என்னால மூச்சு நிறுத்த முடிஞ்சுது. ரொம்ப நேரம் நிறுத்த முடிஞ்சுது. சந்தோஷம் ஆயிட்டாங்க. ஐயா சொல்ற மாதிரி 2 நிமிஷம், 1 நிமிஷம் பரவாயில்ல, இவ்வளவு நேரம் நம்ம விசிட்டு மாட்டு. ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் போடாமல் இருந்தாரு. என் உடம்புக்குள்ள வந்த பிரச்சனைகள் அது சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் 3 ஆண்டுகள் ஆகும். அனுபவமான உரையிலே மூச்சை நிறுத்தினால் 3 ஆண்டுகள் மட்டும் அது சரி பண்ணிக்க தன்னதானே. 3 ஆண்டுகள் சென்றது. இப்ப சகஜமான நிலையில இருக்க எனக்கு அவருக்கும் ஒரு உடன்படிக்கை வலுவாக்கு. எனக்கும் இனி நான் மூச்சை நிறுத்தி விளையாட மாட்டேன், நீங்க சொல்றதையும் பண்றேன். எப்ப நீங்க அழைக்கிறீங்களோ அப்ப நம்ம வந்துடுறேன். இறங்கணும் சொன்னா இறந்துடுறேன், வாழணும் சொன்னா வாழ்ந்து இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோட நான் வாழ ஆரம்பிச்சேன். 3 ஆண்டுக்குள்ள எனக்கு எல்லாமே சரியானது. தன்னைத்தானே தனிப்பயிற்சி செய்யப்பட்டது. சாதாரண நீங்க மூக்கு வச்சீங்கன்னா சாதாரண நினைக்காதீங்க. காற்று உள்ள போனதுனால நீங்க சாதாரண நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் பொக்கிஷங்கள், நீங்க எல்லாம் அருமையானவர்கள், நீங்க எல்லாம் அற்புதம் நினைந்தவர்கள், நீங்கள் அற்புதம் செய்யக்கூடியவர்கள், அற்புதமானவர்கள், அற்புதத்தை செய்யக்கூடியவர்கள். காற்றை சுவாசிப்பவர்களுக்கு, காற்றை வெளியிடுபவர்களுக்கு அற்புதம் நிறைந்தவர்கள். எனவே தான் ஆன்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை என்று வள்ளலார் குறிப்பிடுகின்றார். அன்பே சிவம் என்று அனைவரும் கூறுகின்றோம். அன்பே சிவம் என்பது என்ன? நம்ம அன்பு இருந்தா நம்மகிட்ட சிவம் இருக்கு என்று அர்த்தமா?
அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அன்பா நீங்க இருக்க ஆரம்பித்து விட்டால், சுவாசம் நல்லா போய்கொண்டே இருந்தால், அந்த சுவாசத்தை இயற்கை விட்டுக் கொண்டே இருந்தால், சுவாசத்தை பார்த்துக் கொண்டே நீங்க வேலை செய்து கொண்டே இருந்தால், நீங்கள் தவம் செய்ய வேண்டிய வேலையே இல்லை. இது வல்லாது இனிமையா சொல்ற. நான் இந்த நிலை அடையத்துக்கு தியானம் பண்ணாதனால்தான் இது வந்தது அப்படின்னு இல்லை. ஆன்மாவை விரும்பின, ஆன்மாவை பெற்றிருக்கின்ற உயிர்களை நேசித்தேன், அதோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். அந்த ஆன்மாவை கண்ணை மூடி சிந்திக்கின்றேன், சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றேன், அதற்கு உணவும் அளிக்கின்றேன். இதெல்லாம் கவனிக்கணும். அது உணவு தேடி செல்ல வேண்டாம். என்னால் இந்த உணவை நான் அளிக்கின்றேன். இந்த உணவை அணிந்து கொண்டு இருந்தால் நான் யாரு, எதற்காக வந்திருக்கின்றேன், என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நமக்குள்ளே உணர்த்தும். அதற்கு பெயர் தான் தியானம். கண்ணமுடியினே யோசிக்கணும், அவ்வளவுதான். நம்ம 2000 மொழி இருக்க, 3000 மொழி இருக்கு, அதை விட்டுடுங்க. குழந்தை பிறந்தோடனே அது என்ன மொழியில பேசும், என்ன மொழியில பேசும், அது ஒரு வாரத்துக்கு கூட பேசுற குழந்தைய வரட்டும். இது என்ன மொழியில பேசும், அவருடைய தாய்மொழி பேசுமா? சொல்லுங்க, தாய்மொழி பேசுமா? அது தெலுங்கு பிள்ளையா இருக்கட்டும், இல்ல ஹிந்தி பேசுற பிள்ளையா இருக்கட்டும், ஹிந்தி மொழியில பேசுமா, தெலுங்கு மொழியில பேசுமா? அப்ப என்ன மொழியில தான் பேசும்? எப்படி எனக்கு பத்தி இருக்குன்னு சொல்லும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாமே குழந்தை பெற்றவர்கள் தான். பசி எடுத்தா அதை என்ன செய்யும்? அழும். அந்த அழுக்கு, அந்த ஒளிக்கு தாயினுடைய உணர்வுகள் அவங்களுடைய உடம்பெல்லாம் நடுங்கி தான் மகளோ வேற எங்கோ பசி எடுத்துன்னு இருக்காது, இந்த ஓடி எடுத்து கொடுப்பாங்க, அதுக்கு பால் கொடுப்பாங்க. இல்ல தாய் இல்லை என்றாலும் வேறொரு தாய் என்ன பண்ணுவாங்க, பதறி கொண்டு இருப்பாங்க. ஐயோ பசினால் வாடின இருக்க, தனக்கு ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை பிறந்து இருக்கு, அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அது என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி தெரியாமலே அந்த குழந்தை எடுத்து பால் கொடுப்பார்களா இல்லையா? கொடுப்பார்களா இல்லையா? கொடுப்பார்கள், கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஏனென்றால் அதற்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. நான் இறைவனுடைய பிள்ளை என்பதால் அழுது அதற்கு பால் கிடைத்தது, வளர்ந்தது, சந்தோஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுக்கு மதம் பிடித்துக் கொண்டு இருக்கிறதோ, ஜாதி பிடித்துக் கொண்டு இருக்கிறதோ, இறைவன் அவனை விட்டு விலகிக் கொண்டே இருக்கின்றது. இதுதான் வளர்ப்பு எளிமையா சொல்ற. இறைவன் எங்குமே வியாபித்திருக்கின்றான், மனிதனிடம் எப்போதும் உள்ளே போகின்றான், வெளியே வருகின்றான். அவன் எப்படி இருக்கின்றான்? சிவமாக இருக்கின்றான், வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற எல்லா உயிர்களும் சிவம்தான். வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற எல்லா உயிர்களும் சிவம்தான். அப்போ மற்ற உயிர்கள் சிவம் இல்லையா? வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்புழுவும் சிவம்தான், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எரியும் சிவம்தான், வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஆடும் சிவம்தான், வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற பசுவும் சிவம்தான், அதை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற மனிதனும் சிவம்தான். அவனுக்கு தெரியும் அவைகளுக்கு பசி இருந்தால் உணவு தர வேண்டும் என்று மனிதனுக்கு தெரியும். அந்த மனிதனுக்கு தெரிந்ததனால்தான் அதை பராமரிக்கின்றான், பாதுகாக்கின்றான். இவைகள் இல்லை என்றால், ஒன்னோடு ஒன்று தொடர்பில்லை என்றால், நீங்களும் மூச்சு விட முடியாது, நானும் மூச்சு விட முடியாது. நீங்களும் உணவு உண்ண முடியாது, நானும் உணவு உண்ண முடியாது. நாம் நினைக்கின்றோம் நம்ம வீட்டுல எல்லாமே அப்படி இல்லை. நம்ம வீட்டுல அழுந்து காற்று இருக்க வேண்டும். காற்று இல்லை என்றால் நாம் இல்லை, மற்ற உயிர்கள் இல்லை. இதனால்தான் அன்பே சிவம் என்பது இதுதான். காற்றுதான் சிவம். நீங்கள் சுவாசிக்கின்ற 55 ஆண்டுகளை எந்த காற்று உள்ளே போய் வந்ததோ அதுதான் உங்களை வாழ்கிறது. அதுதான் உங்கள் உயிர் ஆற்றல், அதுதான் தர்மம் செய்கின்ற ஆற்றல். இந்த காற்று உள்ளே போய் வருவது எப்ப வேணாலும் நிற்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கலாம். இதை நாம் நினைத்துக் கொண்டால் இந்த நேரத்திலிருந்து தர்மம் செய்யுங்கள், இந்த நேரத்திலிருந்து அன்னதானம் செய்யுங்கள், இந்த நேரத்திலிருந்து அவரை வணங்குங்கள், இந்த நேரத்திலிருந்தே அவரை மதியுங்கள், இந்த நேரத்திலே உணவு கொடுங்கள் என்றுதான்
வல்லல் பெருமான் நமக்கு மறைமுகமாக நிதானமாக நிரந்தரமாக தெரிவிக்கின்றது இதுதான். நீ சாப்பிடு, மற்றவர்களை சாப்பிட விடு, மற்றவருக்கும் சாப்பிட கொடு. மற்றவர்களும் சாப்பிட்ட பிறகு இந்த ஆத்மா எப்போதும் ஆத்மாவாக மாறிவிடும். அந்த ஆத்மா மற்ற உயிர்கள் எல்லாருக்கும் நேசிக்க ஆரம்பிக்கும். மண்புழை நேசிக்கும், தவளையை நேசிக்கும். நான் எனக்கு ஒரு கல்லை எடுத்து அடிக்கணும் பயம் வருது, எனக்கு பயம் வருது. அப்ப சன்னாரத்தில் இருக்கும்போது எந்த உயிர் ஒரு பாம்பு வந்துருது, பாம்பு அடிக்கலாமா? பாம்பு வந்து நீங்க கடிக்கும் போது அடிக்கலாமா வேண்டாமா? என்ன செய்யலாம்? அது நம்மளை கடிக்கிறது இல்லையா? கடிக்காது, கடிக்காது. மகாமந்திரத்தை சொல்லி பாருங்க, ஒதுங்கி நில்லுங்க, அது வழி தேடி போயிடும். உங்க வீட்டுல யாராவது பாம்பு அடிக்காதீங்க, செஞ்சு பாருங்க. இது நடக்குதா மட்டும் பாருங்க. ஒவ்வொரு மேலையும் அவன் சொல்லுவேன், அடுத்த மாதிரி யாருமே கேட்க மாட்டாங்க, நடக்கும். இப்ப நீங்க உள்ள வந்துச்சு மகாமந்திரத்தை சொல்றீங்க, அதுக்கு காது இருக்கா, மூக்கு இருக்கா, அதுக்கு கண்ணு தெரியுதா? ஆனா அதுக்கு தெரியும், வெளியே போயிடும். உங்களுக்கு வெளியிலே போயிடும், வரவே வராது. அடுத்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. பாம்பே கடிக்கக்கூடிய விஷம் உள்ள ஒரு ஜந்துக்கே அந்த அளவுக்கு அதிர்வுகளை கொடுக்குது என்றால், மனிதனாக இருக்கின்ற நமக்கு அந்த அதிர்வுகள் கிடைக்குமா கிடைக்காதா? அருமையாக கிடைக்கும், அருமையாக கிடைக்கும். அதை அனுபவித்தால்தான் உணர முடியுமே தவிர பேசுறதுனால உணர முடியாது. அனுபவித்து பாருங்கள். எதற்கு எடுத்தாலும் இந்த மகாமந்திரத்தை உள்ளுக்குள்ளே வெளியில சொல்லி பாருங்கள். புற வழிபாடு செய்யுங்கள், அக வழிபாடு செய்யுங்கள். இங்க அக வழிபாடும் நடந்தது, புற வழிபாடும் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டுமே இந்த மேடையில் நடந்தது. அதனாலதான் பகவான் இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்ற சித்தராக இருக்கின்றார். சித்தன் என்பது செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஆத்மா. அந்த செயல்பட்டு கொண்டே ஆத்மா மாற இருக்கிறார். அந்த வல்லல் பெருமான் இங்கு செய்து கொண்டிருக்கின்றார், செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். எவ்வளவு சத்தத்திலையும் இங்க அருமையா கேட்கின்ற, ஆனந்தமா கேட்கின்ற, யாருக்கு போய் சேர வேண்டுமோ அந்த சத்தத்தை அவர்கள் காது நுழைந்து அதை புரி வைக்கின்ற, கேட்கின்ற சக்தியை குறிக்கின்ற ஆற்றலை ஒளி மூலமாக சத்தம் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் அன்பே சிவமாவது, அன்பே சிவமாவது, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிகிறார். அன்பும் சிவமும் ஒன்றென அறிந்த பின் அன்பே சிவமாய் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அன்பும் சிவமும் வேறு வேறு அல்ல, அன்பும் சிவமும் ஒன்றுதான். இது உணர்ந்த பின் நீங்கள் சுவாசிக்கும் பொழுது, நீங்கள் சுவாசிக்கிற அந்த காற்றை எல்லா உயிர்களும் சுவாசிக்கிறதுனால, அன்பே சிவமாய் இருப்பதனால் அனைத்து உயிர்களும் நம்ம நேசிக்க கற்றுக்கொள்வோம். அனைத்து உயிருக்குள்ளும் காற்று இருக்கிறது, அதனால் அது வாசியாக இருக்கிறது. அதுதான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் அணுவாக போய்விட்டால், அணுவுடமாக வாழிவிட்டால் இந்த பசி நமக்கு இருக்காது, அது தேவையே இல்லை. அப்ப உடலுக்குள்ளே காற்று இருப்பதனால் பசி இருக்கிறது. பசி என்ற உணவை நாம் அனைவரும் கொடுப்போம்.